ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த உலகத்திலே ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு எங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அந்த ட்ரெஸ் எதிலிருந்து ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் மிஸ்டர் பிரதாப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட்டு டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர ஆரம்பிக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகத்திலே ரொம்ப காஸ்ட்லியான ஃபேப்ரிக் எதுன்னு நம்ம பார்த்தோம்னா விக்னா ஃபேப்ரிக். இந்த ஃபேப்ரிக் எங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா, அதுக்கு நம்ம தென் அமெரிக்காவுக்கு போனோம். தென் அமெரிக்காவில் மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா பெருன்னு ஒரு நாடு இருக்கும். இந்த நாட்டினுடைய ஆன்டிஸ் மலைத்தொடர் பகுதியில் மான் போன்ற உருவமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஒட்டகத்தினுடைய ரோமத்தில் இருந்து தான் இந்த உலகத்திலே காஸ்ட்லியான விக்ரா ஃபேப்ரிக், அதாவது காஸ்ட்லி ட்ரெஸ்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஆமாங்க, இந்த ஒட்டகத்தினுடைய ரோமங்களில் இருந்து தான் இந்த ட்ரெஸ்ஸு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா பணம் அதிகமாக இருக்கக்கூடிய மக்களும், அது இல்லாமல் அரசு குடும்பத்தினர், ஃபார் எக்ஸாம்பிள் இக்னா அப்படிங்கிற ஒரு பழங்குடி மக்கள் இந்த ட்ரெஸ்ஸு ஆரம்ப காலகட்டத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பணம் அதிகமாக இருக்கிறவங்க, அப்புறம் இந்த அரசு குடும்பத்தினர் தவிர வேறு யாராச்சும் இந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மரண தண்டனை வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இதனால தான் இந்த ஒட்டகத்தினுடைய பாப்புலேஷனும் ரொம்ப கரெக்டாக இங்கே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இக்னா பழங்குடி மக்களுடைய சந்ததி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. இதை பார்த்துட்டு இருந்த அந்த நாடு பார்த்தீங்கன்னா அதனுடைய தேசிய விலங்காக இந்த ஒட்டகத்தை அறிவிச்சிருக்காங்க. விக்னா இந்த ஒட்டகம் பெருநாட்டுடைய தேசிய விலங்கு. இதை வேட்டையாடுறது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டு இருந்தாலும் ஒரு சில கம்பெனிக்கு இந்த பெருநாடு பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்னா ட்ரெஸ்ஸு, வேலெட்டு, இந்த மாதிரி மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா லோரா பியானோ அப்படிங்கிற ஒரு இத்தாலி கம்பெனி பார்த்தீங்கன்னா 5000 ஏக்கர் பரப்பில் இந்த விக்னா ஒட்டகத்தை வளர்த்துறாங்க. இவங்க கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஷூ ஷார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை 80,000மோ, ஒரு சட்டை அவங்க சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4.23 லட்சம் அந்த அளவுக்கு இவங்க சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாம் ஒரு கோட்டு செய்யணும்னா 35 விக்னா அனிமல்ஸ் உடைய தோலை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதில் நம்மளுக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட், நேச்சுரலாக இந்த விக்னா அந்த ஒட்டகம் பார்த்தீங்கன்னா பாம்பு எப்படி தோல் உரிக்குமோ அதே மாதிரி 3 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த விக்னா ஒட்டகம் பார்த்தீங்கன்னா அதோடைய ரோமத்தை தானாகவே உதிர்த்திடும். இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நாம் இன்னொரு வீடியோவோட பார்க்கலாம். இந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுற வாய்ப்போ இல்லை வாங்கக்கூடிய வாய்ப்போ உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.